நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு பகுதிக்குள் உள்ள ஒரு தோட்டத்தில் கரடி ஒன்று புகுந்து மரத்தின் மேல் நீண்ட நேரமாக அமர்ந்திருப்பதால் மக்கள் பீதியடைந்துள்ளனர். மாந்தோப்பில் பதுங்கியுள்ள கரடியை விரட்ட வனத்துறையினர் முயற்சிகளை எடுத்து வருகின்றனர். இது தொடர்பாக எமது செய்தியாளர் ராமசுந்தரத்திடம் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். ராமசுந்தரம், சொல்லுங்க, அந்த தோட்ட பகுதியில கரடி எப்போது புகுந்தது? அந்த கரடியை விரட்டுவதற்காக என்ன மாதிரியான முயற்சிகளை எல்லாம் வனத்துறையினர் மேற்கொண்டு வராங்க? அதாவது நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அணைப்பகுதிக்கு கீழ்ப்பகுதியில் அமைந்துள்ளது தமிழ்நாடு மீன் குஞ்சு வளர்ப்பு பண்ணை. அந்த பண்ணைக்கு எதிரே உள்ள மாந்தோப்பில் காலை, அதாவது நேற்று இரவு சுமார் 9 மணி அளவில் அந்த கரடியானது உள்ளே புகுந்துள்ளது. இங்கே உள்ள ஊர் பொதுமக்கள் மற்றும் அந்த ஊர் பொதுமக்கள் மற்றும் அந்த அணை காவலர்கள் அந்த கரடியை நேற்று இரவு விரட்டியுள்ளனர். ஆனால் அந்த கரடியானது வெளியே செல்லாமல் இன்று மீண்டும் காலை அதே பகுதியில் வந்து இருந்தது. இந்த மாந்தோப்பில் பகுதியிலே பணிக்காக வந்த விவசாயிகளும் மற்றும் அந்த ஊர் பொதுமக்களும் அந்த கரடியை கண்டு காலையில் விரட்ட முயற்சித்தனர். காலை 6 மணி அளவில் விரட்டி இருக்கின்றனர். ஆனால் அந்த கரடியை விரட்டுவதற்கான முயற்சி எல்லாம் தோல்வியடைந்ததை தொடர்ந்து அம்பாசமுத்திரம் வனச்சரகருக்கு தகவல் கொடுக்கப்பட்டு அம்பாசமுத்திரம் வனச்சரகர் தலைமையில் சுமார் 15க்கும் மேற்பட்ட வன ஊழியர்கள் இன்று காலையிலிருந்து கரடியை விரட்ட முயற்சித்தனர். இந்த காலையிலிருந்து கரடியானது விரட்டப்படும் பொழுது தீப்பந்தங்கள் வைத்தும் டயரில் தீயை கொளுத்தியும் கரடியை விரட்ட முயற்சித்தனால், ஆனால் கரடி எதற்குமே மசியாமல் சுமார் 5 மணி நேரத்துக்கும் மேலாக அந்த மரக்கிளையில் இருந்து ஒவ்வொரு கிளையாக தாவி அதுக்குள்ளவே இருந்து கொண்டு வருகிறது. தற்பொழுது அம்பாசமுத்திரம் தீயணைப்புத்துறையினர் தலைமையில் ஒரு தீயணைப்பு வாகனத்திலிருந்து தண்ணீரை பீச்சி அடித்து அந்த கரடியானதை விரட்ட முயற்சிக்கின்றனர். ஆனாலும் அந்த முயற்சியும் தோல்வியில் முடிந்து தற்பொழுது இந்த ஊர் அதாவது மணிமுத்தாறு மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து சுமார் 100க்கும் மேற்பட்டவர் அந்த மாந்தோப்பை சுற்றி நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அங்கிருந்து விரட்டும் பணியிலும் மற்றும் அந்த தண்ணீர் பீச்சு எடுக்கும் பணியும் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். இன்னும் வேற என்னென்ன செய்தால் அந்த கரடியானது கீழே வரும் என்றும் முயற்சியை மேற்கொண்டு வருகின்றனர். தற்பொழுது அதாவது அம்பாசமுத்திரம் களக்காடு பகுதியிலிருந்து வன துணை இயக்குனர் தற்போது அவர் மேற்பார்வையில் இப்பொழுது அந்த பணியானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ராமசுந்தரம், இப்போ அந்த பகுதியில் அடிக்கடி கரடிகள் வருவதற்கான காரணங்கள் எல்லாம் என்ன? பக்கத்துல வனங்கள் அதிகமாக இருக்கிறதா? அதாவது நெல்லை மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலையானது அதிகம் காணப்படக்கூடிய ஒரு பகுதி. அந்த மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் தான் இந்த மணிமுத்தாறு அணையானது அமையப்பட்டுள்ளது. அந்த மணிமுத்தாறு அணையை சுற்றி சுமார் ஒரு 16க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இருந்து வருகிறது. அந்த கிராமங்களில் முழு தொழிலாக விவசாயம் மட்டுமே இருந்து வருகிறது. தற்பொழுது நெல்லை மாவட்டத்தில் நெல்லை மாவட்டத்தில் வறட்சி நிலவி வருகிறது. அதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வன விலங்குகள் அதிகப்படியாக நெல்லை பகுதியில் உள்ள கிராமங்களுக்குள் நுழைந்து வருகிறது. சுமார் ஒரு 2 to 3 மாதங்களுக்கு முன்னாக இதே பகுதிக்கு அடுத்தால ஜமீன் சிங்கப்பட்டி என்ற ஊருக்குள் வீட்டுக்குள் கரடி புகுந்தது. அந்த வீட்டுக்குள் புகுந்த கரடியை அவர் வளர்க்கும் நாய் விரட்டியதை அடுத்து தென்னமரத்தில் ஏறி இருந்தது. சுமார் 4.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு நள்ளிரவு 4.5 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு அந்த கரடியானது ஊருக்குள் விரட்டியடிக்கப்பட்டது. தொடர்ந்து இது போன்ற கரடிகள் மிளா போன்ற விலங்குகள் ஊருக்குள் புகுந்து வருகிறது. அந்த ஊருக்குள் புகுந்து வருகிற மிருகங்களை காட்டுக்குள் அனுப்பினால் மட்டும் போதாது, கூண்டுகள் வைத்து வனத்துறையினர் பிடித்து அடர் வனப்பகுதியில் கொண்டு விட வேண்டும். இல்லை என்றால் உயிர் சேதம் ஏதாவது ஏற்படும் என்று இந்த ஊர் பகுதி மக்கள் மட்டுமின்றி விவசாய மக்களும் கவலை தெரிவிக்கின்றனர்.